وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسألون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا ربي اشرح لي صدري ويسر لي أمري عقدة من لساني يفقهوا قولي. நேற்றைய உரையில் உறுதியான இறை நம்பிக்கைக்கு கல்விதான் அடிப்படை, குர்ஆன் வசனங்கள் மூலியமாகவும் ஹதீஸின் மூலியமாகவும் நாம் அறிந்து கொண்டோம். முதல் கட்டளையே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படிப்பு சொல்லியிருக்கிறான். படிப்பு மற்றும் கல்வி எழுதுகோலை கொண்டு நாம் கற்றுக் கொடுத்தோம். கல்வியின் மூலியமாக சொர்க்கம் செல்லக்கூடிய பாதையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லேசாக்குகின்றான் என்ற செய்தியெல்லாம் நாம் பார்த்தோம். இன்றைய உரையில் நாம் பார்க்க இருப்பது கல்வியாளர்களின் சிறப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு கல்வியை கொடுக்கின்றானோ அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கண்ணியப்படுத்துகின்றான் மற்றும் அவர்களை சிறப்பித்து கூறுகின்றான். எந்த அளவுக்கு என்றால், திருமறை குர்ஆன் சூரத்துல் முஜிதஹலா 58வது அத்தியாயத்துடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், உங்களில் நம்பிக்கை கொண்டோருக்கும், யாரெல்லாம் அல்லாஹ்வை நம்புகின்றார்களோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கும், யாருக்கு கல்வியை வழங்கப்பட்டிருக்கிறோமோ, யாருக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வியை கொடுத்திருக்கிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல தகுதிகளை உயர்த்துவான். யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தரஜாவை உயர்த்துகின்றான் என்றால், நம்பிக்கை கொண்டோருக்கும் கல்வி வழங்கப்பட்டோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய நிலையை, பல தகுதிகளை உயர்த்துகின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே சொல்றான். இப்ப கல்வியின் மூலியமாகத்தான் ஒரு இறை நம்பிக்கையாளருடைய சிறப்பு இருக்கிறது. நம்பிக்கை கொண்டு ஒருவர் கல்விமானாக, கல்வி அறிவு பெற்றவராக இருப்பாரே ஆனால் அவருடைய தகுதியை, கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயர்த்துகின்றான். அதே போன்ற வசனம் சூரத்துல் பஹராவுடைய 269வது செய்தி வசனம் சொல்கிறது, தான் நாடியோருக்கு ஞானத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு அவன் நாடுகின்றானோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கல்வி ஞானத்தை வழங்குகின்றான். ஞானம் வழங்கப்பட்டோர் ஏராளமான நன்மை பெற்றவர்களாம், கொஞ்ச நெஞ்சம் கிடையாது. யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வி ஞானத்தை கொடுக்கின்றானோ அவர்கள் ஏராளமான, அதிகப்படியான நன்மையை பெற்றவராக இருக்கிறார். வழங்கப்பட்டோர் அறிவுடையோரை தவிர வேறு யாரும் சிந்திக்க மாட்டார்கள், யோசிக்க மாட்டாங்க. யாருக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாலேஜ் கொடுத்திருக்கிறானோ, யாருக்கு இல்மு ஞானம் வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்கள் தான் சிந்திக்கக்கூடிய மக்களாக இருப்பார்கள். அவருடைய தகுதிகளை நாம் மேம்படுத்துகின்றோம், நன்மையில் சிறந்தவர்களாக ஏராளமான நன்மையை வழங்குகின்றோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்றான். இந்த இரண்டு வசனமும் எதை மேற்கோள் காட்டுகிறது? கல்வி கற்றவர் சிறந்தவர், கல்வி கற்றவருக்கு ஏராளமான நன்மை, கல்வி கற்றவருக்கு சமுதாயத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை, கண்ணியத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருகின்றான் என்ற செய்திகள் உணர்த்துகிறது. இது ரொம்ப அழகா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கனவின் மூலியமாக சஹாபாக்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. இப்ப புகாரில 82வது செய்தியாக ஒரு நீண்ட ஹதீஸ், அதில் வரக்கூடிய ஒரு துணுக்கு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு கனவு ஒண்ணு வந்தது. அந்த கனவில் எனக்கு ஒரு பால் கோப்பை, அதாவது ஒரு மில்க், ஒரு பால் கோப்பை அவருக்கு கொடுக்கப்படுதான். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிக்கிறாங்க. குடிச்சு அந்த பால் அருந்திய பிறகு அந்த பாலானது தன்னுடைய நகக்கண்கள் வழியாக வலிந்து ஓடுகிறதுன்றாங்க. ஒரு பால் வருது, ஒரு பாலை குடிக்கிறாங்க. அந்த பாலை குடிச்சிட்டு அந்த பாலானது தன்னுடைய நகக்கண்கள் வழியாக வலிந்து ஓடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க.
அதன் பிறகு அது அபூபக்கர் அவங்க உமர் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதாக அந்த செய்தி வருது. இதுல சஹாபாக்கள் கேட்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க ஒரு பாலுன்னு சொன்னீங்களே, பாலை குடிச்ச பிறகு அது நகக்கண்ல வடிதுன்னு சொன்னீங்களே, பாலுடைய விளக்கம் என்ன? இந்த இடத்துல பாலுக்கான விளக்கம் என்ன என்று கேட்கும் போது அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளிக்கிறாங்க, பால் என்பது கல்வின்றாங்க. இப்படி கல்வி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உயர்த்தி சொல்றாங்க பாருங்க. எனக்கு பால், அதாவது எனக்கு கல்வி புகட்டப்பட்டது, அந்த கல்வியை நான் கற்றுக்கொண்டேன், அந்த கல்வி என்னை வரிந்து ஓடக்கூடிய அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை ஊட்டினான். நம்ம ஆரம்ப வசனம் திருமறை குர்ஆனில் இறங்கிய முதல் வகை என்னன்னு பார்த்தோம், இக்ரா, படி, அல்லமபில் கலம், எழுதுகோளால் நீ கற்றுக்கொள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கல்வியை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதித்தான். அதான் முதல் வகை. முதல் நீங்க படிங்க, அதன் பிறகு மக்களுக்கு சொல்லுங்கன்றான். அதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு கல்வியை ஊட்டுகின்றான் என்றால், அவர்களுக்கு நிரம்பி வரிந்து ஓடக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுடைய உள்ளத்தையும் அவங்களுடைய ஈல்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வலிமைப்படுத்துகின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரத்யேகமாக அல்லாஹ் ரப்பல் துஆவே சொல்லி கொடுத்தான். நீங்க அவசரப்பட்டு உங்களுடைய நாவை அசைக்காதீர்கள், வகி வருவதற்கு முன் நீங்கள் அவசரப்பட்டு நாவை அசைக்காதீர்கள். ரப்பி ஸித்னி இல்மா, ஏன் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை, கல்வி ஆற்றலை நீ அதிகப்படுத்துவாயாக. துவா செய்ய சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்களாம் ஸ்கூலுக்கு போகும்போது, மதசால படிக்கும் போது, அல்லது ஒரு பயான் நிகழ்ச்சியை அவர்கள் பயான் பேச ஆரம்பிப்பார்களே, ஆனால் இந்த ஒரு துவாவை அவர்கள் செய்துவிட்டு பேசக்கூடியது பாக்குறோமா இல்லையா? இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு சொல்லி தரான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்க சொல்றான். நபியை நீங்க கேளுங்க, நீங்க எப்படி துவா செய்யணும்? என்னிடத்தில் யா ரப்பே, என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை நீங்கள் அதிகப்படுத்துங்கள். பெண்கள் பகுதியில் ஒரு சலசலப்பா இருக்குமா? கொஞ்சம் என்னன்றது பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு ஒரு பிரார்த்தனையாகவே, ஒரு கட்டளையாகவே, நீ என்னிடத்தில் கேள், அவசரப்படாதீங்க, நான் உங்களுக்கு கற்றுத்தரேன், எனக்கு கல்வியை நீங்கள் வேண்டுங்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியதை பார்க்கிறோம். இது மட்டும் இல்லாமல் திருமறை குர்ஆனில் பல இடங்களில் நபிமார்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பித்து கூறுறான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு விதமான தனித்துவம், ஒரு விதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆளுமை, ஒரு அறிவு, ஒரு வலிமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். அந்த வகையில ஒரு நபி யார் என்று பார்த்தோமேயானால் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எந்த கௌம்ல இருந்து வராங்க, எந்த சமுதாயத்துல? பனி இஸ்ரவேலர்ல இருந்து வராங்க. அந்த சந்ததியில் வரக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அவர்களுக்கு இன்ன பிற பொருட்களுடைய அறியக்கூடிய தன்மையை தரான். அதே போல அவருடைய மகனாராக இருந்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கிறான். அவர்களுக்கும் பல விஷயங்களை கட்டுப்படுத்தி போகக்கூடிய, அதாவது ஜின்கள் மற்றும் உயிரினங்களை பேசக்கூடிய அந்த மொழியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்றுக் கொடுக்கிறான். அது ரொம்ப சிறப்பு மிக்கது என்னவென்று பார்த்தோமே ஆனால், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக, இன்றைக்கு ஒரு துறை எடுத்துக்கொண்டோமே ஆனால் யார் அதுல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு சிறந்த நபராக இருப்பாரே ஆனால் அவரை தொழில்நுட்ப வல்லுநர், இவர் சாதனையாளர் என்று சொல்லுவாங்க. அந்த மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு என்ன இல்ம தரானா, போர்க்களத்துல போகும்போது எதிரிகள் தன்னை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக இரும்பாலான ஒரு கவச உடை, ஒரு பாதுகாக்கக்கூடிய ட்ரெஸ், இப்போ நம்ம போடுற துணி, இது காட்டன், பாலிஸ்டரு, சாட்டின், ஏதோ ஒரு துணியில நம்ம போடுவோம். நம்ம உடலை மறைப்பதற்கும் மற்றும் நம்முடைய அழகை இன்னும் கூடுதலாக்கி காட்டுவதற்கும் நம்ம உடை அணிகிறோம். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே நம்ம போர்க்களத்துக்கு போனா என்ன பண்ணுவான்? எதிரி அடிச்சு குத்தி நம்மளை காலி பண்ணிடுவான். இப்ப எதிரிகளிடத்திலும் தப்பித்துக் கொள்வதற்காக தற்பாதுகாப்பு உடையை யார் அறிமுகப்படுத்துறான் உலகத்துக்கு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான் உலகத்துக்கே அந்த கவச உடையை, இரும்பாலான உடையை அவர்கள் தயாரிக்கிறாங்க. அந்த ஒரு டெக்னாலஜியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கத்துத்தரான். அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து இது சம்பந்தமாக திருமறை குர்ஆன்ல நம்ம எடுத்து பார்த்தோமே ஆனால் சூரத்துல் எறும்பு என்ற அத்தியாயத்துல 15வது வசனம், 34வது அத்தியாயத்துல 10, 11 ஆகிய வசனங்கள் இதை குறித்து பேசுகிறது. இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரும்பாலான கவச உடையை தயாரிக்கக்கூடிய அந்த தொழில்நுட்பத்தை அறிந்து வைத்திருக்கக்கூடிய நபராக இருந்தாங்க. அவங்க வந்த அந்த சந்ததி
அந்த சந்ததியில பனு இஸ்ரவேலர்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்களை தூதராக தேர்வு செஞ்சு அவர்களுக்கு எதை சொல்லி தரான்? ஒரு கவச உடையை தயாரிக்கக்கூடிய, கவசம் நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு பருத்தில நூலத்து அந்த மாதிரி கிடையாது. அது இரும்பு உலகில் வேலை செய்யக்கூடியவங்க அல்லது இது போன்ற அந்த உலோகங்களை உருக்கி தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாங்க, அல்லது அந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்களுக்கு தெரியும் எவ்வளவு சிரமம்னு சொல்லி. பல டிகிரி செல்சியஸ்ல அந்த இரும்பை கொதிக்கும் போது அந்த இரும்பு உருகும். அந்த இரும்பை உருக்கி நமக்கு அந்த இப்ப நம்ம பார்த்திருப்போம், இந்த மாதிரி ஒரு வளைவாக செயின் போல என்ன பண்ணுவாங்க, ட்ரெஸ்ஸ தயாரிச்சு தலைக்கு ஒரு தொப்பி போல சைட்ல மறைக்கிற மாதிரி இது போன்ற ஒரு வடிவத்தில் அதை உருக்கி உருவாக்க வேண்டும் என்றால் இன்னைக்கு பண்ணிடலாம். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க. 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இப்படி ஒன்றை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருத்தருக்கு சொல்லி தராங்க, ஒருத்தர் கத்துக்கிட்டு பண்றாங்கன்னா எப்படிப்பட்ட அன்னைக்கு அந்த அந்த கண்டுபிடிப்பு என்பது அபரிவிதமான கண்டுபிடிப்பா இருக்கும். அந்த கண்டுபிடிப்பாளர் யாரு? இன்வென்டர் யாரு? அந்த டெக்னாலஜி உலகத்துக்கு சொல்லி கொடுத்தவங்க யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். எதை கொண்டு அவர்கள் அதை கற்றுக்கொண்டு செய்தார்கள்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு கொடுத்த அந்த அறிவின் மூலியமாக, தான் பெற்ற அந்த கல்வி ஆற்றலின் மூலியமாக தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இந்த இரும்பு கவச உடையை அயன் ஆர்மோரை அவர்கள் தயாரிக்கிறாங்க. அதே போல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னொரு நபிக்கும் ஒரு விதமான இன்ஜினியரிங் துறையில மெரைன் ஆர்கிடெக்ட் வந்து சொல்லித்தரான். யார் அவங்க? கடல் சார்ந்த ஒரு டெக்னாலஜியை வந்து ஒரு நபிக்கு சொல்லி கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி கொடுத்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாமுக்கு என்ன, ஆரம்பகால நபி, அதாவது ஆலமுக்கு அடுத்தபடி அந்த சந்ததியில நபி நூஹ் நபி அவங்க முன்னர் வாழ்ந்த நபி. பல ஆண்டு காலம், கிட்டத்தட்ட 1000, நேற்று கூட கேள்வி கேட்டாங்க, 1000 ஆண்டுகள் வந்து இந்த பூமியில வாழ்ந்தாங்க. அவ்வளவு சொல்லியுமே அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் ரொம்ப சொற்பமான அளவு மக்கள் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, ஓரிரை கொள்கையின் பால் வந்தாங்க. இப்ப அந்த தருணத்துல அல்லாஹ் ரப்புல் கட்டளை பிறப்பிக்கிறான். நூஹுக்கு நாம் கட்டளையை பிறப்பித்தோம். என்ன கட்டளை? கப்பலை செய்கின்றான். கப்பல் இன்னைக்கு நம்ம பாக்குறோம், பிரம்மாண்டமான படைப்பு, ஒரு ஊரையே அடக்கக்கூடிய ராணுவ தடவாளங்களை எல்லாம் ஒரு நாட்டில் குட்டி நாடை வந்து கூட்டிட்டு வரா மாதிரி ஒரு பெரிய ஒரு லிங்கன் அந்த மாதிரி சொல்ல பேர்லாம் கொண்டு வரானுங்க. பார்ப்பது மிக பிரம்மாண்டமா இருக்கு, ஒரு ஊரே அடங்கும் போல. எத்தனையோ ஒரு ராணுவ ஏரோப்ளேன்கள் தாங்கக்கூடிய அளவுக்கு அதுல அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அந்த அளவுக்கு இன்னைக்கு நவீன டெக்னாலஜி வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு மூலதனமாக அந்த மெரைன் ஆர்கிடெக்சரை, மெரைன் டெக்னாலஜிய, கப்பல் கட்டுமான துறையில் ஒரு புது கண்டுபிடிப்பாக யார் அதை கண்டுபிடிச்சா? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கண்டுபிடிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, நூஹே நீ கப்பலை செய்யுங்க. அங்க ஊர் மக்கள் என்ன பண்றாங்க? கிண்டல் அடிக்கிறாங்க, கேலி பேசுறாங்க. என்னத்தை ஒரு கட்டைய ஆணியை வச்சு கட்டிட்டு இருக்காரு, கேலி பேசிட்டு போறாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருக்கு சொல்லி தரானோ, வகியாக அவருக்கு வந்து அவங்க கத்துக்கிறாங்களோ அதை அப்படியே செயல்படுத்துறாங்க. கப்பல் உருவாகுது. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய அந்த போட், படகு என்ற அந்த உட்டாலான அத கட்டைகளான ஒரு படகு என்பது எப்படிப்பட்டது? ஒரு 3 பேர் போக முடியும், 4 பேர். கொஞ்சம் ஒரு லான்ச் மாதிரி கொஞ்சம் பெருசா இருந்தா கொஞ்சம் பெரிய ஒரு கணிசமான நபர்கள் போனா மீனை பிடிச்சிட்டு வருவாங்க. பட் பயணம் பண்ணக்கூடிய பெரிய பெரிய கப்பலாக இருக்குமே ஆனால் அது எப்படிப்பட்ட இரும்பாலான நினைத்தே பார்த்தோம். இரும்பு வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பாரா, ஒரு பிளாட் சர்ஃபேஸ்ல மிதக்கக்கூடிய அளவுல இருக்காது, அது உள்ள போயிடும். அப்ப அதை வந்து மிதக்கக்கூடிய வகையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உருக்கி அந்த இரும்பையே பயணம் பண்ணக்கூடிய ஒரு வண்டியாக மாத்துறானா, அப்படிப்பட்ட ஒரு அறிவை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மனிதனுக்கு சொல்லி கொடுத்துருக்கான். ஆனா அன்றைய காலகட்டத்துல அவங்க அந்த கட்டைகளால் பலகைகளால் செய்த அந்த கப்பல்ல பயணிக்கணும்னா சாதாரண விஷயம் கிடையாது. எப்படி பயணிக்கிறாங்க? ரொம்ப சொற்பமான மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க, அவங்க குடும்பத்தாரை அவங்களும் புறக்கணிக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அதன் பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு உயிரினத்திலும் ஒரு ஜோடியை எடுத்துக்கொள் சொல்லி கட்டளையிடுறாங்க. அவ்வளத்தையும் கூட்டிட்டு ஒரு பெரும் கப்பல்ல சொற்பமான ஆள் இருந்தா என்ன, அந்த கப்பல் அந்த வாப்லிங்லே அசைவிலேயே அதனால் பயணிக்க முடியாம அது விழுந்துடும். அதே போல வந்து அந்த கப்பலை ஓட்டுவதற்கான மாலுமிகளும் யாரும் கிடையாது. அல்லாஹ் சொல்ற என்னுடைய கண்காணிப்பில் காத்தோட்டம் நீரோட்டம் எந்த பக்கம் இருக்கோ அந்த பக்கத்துல அது பாட்டுன்னு பயணம் பண்ணுது. அது ஒரு நீண்ட நெடிய வரலாறு. அதுல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் எப்படி அவங்க கப்பலை கட்டினாங்க, அதுக்கான அறிவு எப்படி அல்லாஹ் கொடுத்து அவங்க கத்துக்கிட்டு பண்றாங்கன்னா அதுதான் இன்னைக்கு ப்ளூ பிரிண்ட். ஏரோப்ளேனுக்கு ப்ளூ பிரிண்ட் ஒரு பறவையிலிருந்து கண்டுபிடிச்சு இன்னைக்கு ஏரோப்ளேன் பிரதர் சொல்லுவாங்க பாத்தீங்களா, யாருக்கு கண்டுபிடிச்சாங்க? 2 சகோதரர் தான் இந்த விமானத்தை கண்டுபிடிச்சாங்க சொல்லி வரலாறு, அவங்க கண்டுபிடிச்சாங்க, வரலாறு பதிவு செஞ்சப்பட்டிருக்கு.
கப்பலுக்கான ரோட் மேப் யார் கண்டுபிடிச்சா, யார் அதை வந்து ப்ளூ பிரிண்ட் உண்டாக்கனா என்று பார்த்தோமே ஆனால் வரலாறு சொல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துலதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கப்பலை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்துறான். திருமறை குர்ஆன்ல பல வாகனங்களை பத்தி பேசுவான், குதிரை பத்தி பேசுவான், அதே மாதிரி ஒட்டகத்தை குறித்து பேசுவான். இன்னும் நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் பிற்காலத்தில் நீங்க கண்டுபிடிப்பீங்கன்றோம். அந்த ஏரோப்ளேன், ராக்கெட், வான்வெளி பயணத்துக்கு செல்லக்கூடிய அனைத்தையும் பிற்காலத்தில் கண்டுபிடிக்கப்படும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முன்னறிவிப்பா செய்யறான். இப்ப நாம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கப்பலை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கத்துக் கொடுத்து அதை வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் கண்காணிப்பில் பயண செய்ய சொல்லி அது அப்படியே காத்தோட்டத்துல நீரோட்டத்துல போய் ஒரு கட்டத்துல அல்லாஹ்வுடைய கட்டளை மழைக்கும் தண்ணீருக்கும் நிறுத்தப்பட்டு தண்ணீர் உறிஞ்சப்படுகிறது. கப்பல் போய் நிக்கணுமே. ரோடுனா ஏதோ ஓர போய் நின்றுட்டு இறங்கலாம். கப்பல் இறங்கத்துக்கு என்ன வேணும்? ஒரு கப்பல் பயணிக்குதுன்னா என்ன வேணும்? இறங்கத்துக்கு ஹார்பர் வேணும், துறைமுகம் இருக்கணும். துறைமுகம் இருந்தாதான் கப்பல் நிக்கக்கூடிய ஸ்டாண்ட், பஸ் ஸ்டாண்ட் மாதிரி, ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி கப்பல் போய் நிக்கணும்னா அதற்கு இறங்கக்கூடிய ஒரு துறைமுகம் வேணும். அந்த துறைமுகத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்க அறிமுகப்படுத்துறான்? எங்க வருது துறைமுகம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜூது மலை என்ற ஒரு பகுதியில அந்த கப்பலை போய் நிறுத்த கட்டளையிடுறான். அந்த கப்பல் போய் தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி ஒரு லெவலுக்கு வந்த பிறகு இன்னைக்கு போய் பார்த்தோம்னா பூமிக்கும் தரைக்கும் ஜூது மலைக்குமே பல ஆயிரம் அடி உயரம் இருக்கும். அப்ப கற்பனை செய்து பாருங்க எவ்வளவு பெரிய மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு பிரளயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்துக்கு கொடுத்து ஒரு மிகப்பெரிய ஒரு சேதாரத்தை. சாதாரண சுனாமிக்கே நம்ம வந்து பார்த்து அலறி அடிச்சு நம்ம பக்கத்துல ஒரு பீச் இருக்கு, எத்தனை பேர் இறந்து போனாங்க, ஆயிரக்கணக்கான மக்கள் அன்றைய சுனாமியில் இறந்து போனாங்க. அதை பார்க்கும் போதே நமக்கு பிரம்மாண்டமா இருந்தது, இவ்வளவு பெரிய பேரலையாண்டு. அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வந்து அந்த பிரளயம் என்பது, பேரழிவு என்பது ஒரு நம்மளால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படி ஒரு நிகழ்வை நிகழ்த்தினான். அந்த நிகழ்வுல இந்த கப்பல் போய் இறக்கக்கூடிய இடமாக ஜூது மலையில் நிற்குது. இன்றைக்கும் அறிவியல் ஆய்வாளர்கள் அதை ஒரு அத்தாட்சியா பாக்குறாங்க. இப்ப இதுல நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் கற்பித்த அந்த கல்வியை கொண்டுதான் அவர்கள் கப்பலை கட்டினார்கள் என்றால், நபிமார்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை, அறிவை கொடுத்து அவர்களை சிறப்பிக்கிறான். அதே போல யாரு? யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு நம்ம சூரத்துல் யூசுப் 12வது அத்தியாயத்தை எடுத்து பார்த்தோமே ஆனால் ஆரம்பம் முதல் இறுதி வரை முழுக்க அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படியே படம் பிடிச்சு காட்டுவான். அந்த வரலாறு முழுக்க அதான் பேசும். என்ன பண்ணுவாங்க? குடும்பத்திலேயே சகோதரர் மத்தியிலே இருக்கக்கூடிய பகமையில் அவங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே கணத்துல தூக்கி போடுவாங்க. ஒரு வரி கூட்டம் அவர்களை காப்பாத்தி ரொம்ப அற்பமான விலைக்கு விற்பாங்க. அவங்க ஒரு கடைசியா ஒரு மன்னருடைய வீட்டுல, எகிப்து ராஜா வீட்டுல வருவாங்க. ஒரு பொய் பழி அவர் மேல போட்டு பல ஆண்டு காலம் அவர் சிறையில இருப்பாங்க. அப்ப அந்த சிறையில இருக்கும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவருக்கு எப்படிப்பட்ட கல்வி ஆற்றலை தரான்? கனவுகளுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ், அந்த அறிவை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவங்களுக்கு கொடுக்கலாம். அப்போ எகிப்துல வந்து ஒரு விதமான பஞ்சம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுகிறது. அந்த மன்னருக்கு, அந்த ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. கொளுத்த ஆடு, மெலிந்த ஆடு, மாடு, இந்த மாதிரி ஒரு கனவு வரும்போது இந்த கனவுக்கான விளக்கம் என்னன்றது யாரை கேட்டுட்டு வாங்கன்னும் போது ஒருத்தர் சொல்றாரு, அந்த ஜெயில இருந்த அந்த ஃப்ரெண்டு சொல்றாரு, எனக்கு ஒருத்தர் தெரியும், ரொம்ப இன்டெலிஜென்ட் ஆளு, கனவுக்குலாம் விளக்கம் தருவாரு, யூசுப் அவங்க அப்படின்னு அவங்க போய் கனவுக்கான விளக்கம் கேட்டு வராங்க. அப்ப பஞ்சம் வரப்போகுது, எகிப்துல 7 ஆண்டு காலம் பஞ்சம் வரப்போகுதுன்றாங்க. அந்த பஞ்சத்துக்கான முன் ஏற்பாடுகளை நீங்கள் செய்து கொள்ளுங்கன்றாங்க. அதற்கான ஸ்ட்ராட்டஜி, அதற்கான விஷன், இது எப்படி மக்களை வந்து இந்த பஞ்சத்திலிருந்து காப்பாற்றணும், எப்படி வந்து ஒரு சீரான நிலையில வந்து ஆட்சியும் மக்களுக்கு உணவையும் கொண்டு போகணுன்ற அடிப்படையில அவங்க அதுக்கான ஆலோசனை வழங்குறாங்க. பிறகு அவங்க பொறுமையாளராகவும் சிந்திக்கக்கூடிய நபராக இருந்து ஜெயில இருந்து விடுதலை ஆகி வராங்க. விடுதலை ஆகி வந்த பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், அவருக்கு நாம் அதிகாரத்தை வழங்கினோம், கல்வியை வழங்கினோன்றான். அவர் ஒரு குறிப்பிட்ட வயது வந்த பிறகு யூசுஃபுக்கு நாம் எதை கொடுத்தோம்? 2 கொடுத்தோன்றான். ஒன்று கல்வியை கொடுத்தோம், இன்டெலிஜென்ஸும் கொடுத்தோம், இன்னொன்று அவருக்கு அதிகாரத்தை கொடுத்தோன்றான். அப்ப அவங்களே கேட்கிறாங்க, எகிப்து மன்னெடுத்து கேட்கிறாங்க, எனக்கு நிதி அமைச்சர், அதாவது ட்ரெஷரி அந்த பதவியை கொடுங்க, அந்த அதிகாரத்தை கொடுங்க, நான் வந்து நல்லா வந்து நிதி நிலைகளை கையாளுவேன், சரியான முறையில் அதை வழிநடத்தி செல்வேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு வழங்கிய அந்த கல்வி ஆற்றலை சரியான விதத்தில் பயன்படுத்தி அந்த மன்னருக்கு ஆலோசனை வழங்கக்கூடியவராக ஒரு நிதி அமைச்சராக இருந்து சரியான முறையில் ஆட்சி நடத்தி கொண்டு சென்றார்கள் என்று வரலாறை பார்க்கிறோம்.
இந்த 3 நபிமார்களுடைய அந்த வரலாறுடைய விஷயம் என்னவென்றால், அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வியை கொடுத்து அந்த கல்வியின் மூலியமாக அவர்களை சிறப்பித்தான். அவர்களை ஒரு சிறந்த ஆளுமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முன் உதாரணம் காட்டினான். இவ்வாறாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கல்வி வழங்கப்பட்டவருடைய அந்த சிறப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஸ்தீரப்படுத்துறான். அவனுடைய ஆளுமைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இன்னும் விரிவாக்குறான். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், கல்விப்பட்டவருக்கு நற்கூலி இருக்கின்றான். ஏராளமான நன்மைன்னு பார்த்தோம். இன்னொரு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யாருக்கு கல்வி வழங்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நற்கூலியை வழங்குகின்றான் என்ற செய்தியும் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பல துஆக்களை, பல நற்காரியங்களை, நல்ல விஷயங்களும் சொல்லிட்டு போயிருக்காங்க. குறிப்பாக ரமலான் என்றால என்ன, அதிகமான நன்மைகளை நாம் செய்வதுதான், தான தர்மங்களை செய்வது. தான தர்மங்களை செய்து அல்லாஹ்வுடைய அருளை பெற்று நாளைக்கு மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் செய்வோம். இது எல்லாரும் செய்யக்கூடியதுதான். இது ரொம்ப கவனமாக, ரொம்ப கூடுதலாக நான் ஒரு விஷயம் செய்வேங்க, அந்த விஷயம் எனக்கு எப்படிப்பட்ட ஒரு வெற்றியை பெற்று, எப்படிப்பட்ட பிரதிபலனை பெற்று தர வேண்டும் என்றால், எனக்கு நான் போன பிறகும் காலத்துக்கு எனக்கு வந்த நன்மை வரணும். எப்படி நான் ஒரு காரியத்தை, நான் ஒரு அமலை செய்வேன், நான் ஒரு நன்மையை செய்வேன், அந்த நன்மையானது என்னுடைய மறைவுக்கு பிறகும் வரணும்னா அது எப்படிப்பட்ட நன்மை? நாம இறந்துருவோம், மௌத்தாயிடுவோம், நம்ம உலகத்துல இருக்க மாட்டோம். ஆனாலும் நம்மளுடைய மறுமையுடைய அந்த கசானாவில், மறுமையுடைய நன்மை என்ற பட்டியலில் வந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்ட நன்மை நம்ம செய்யணும்? சதகுத்துல் ஜாரியா நம்ம அதிகமான உரையில கேள்விப்பட்டிருவோம். சதகுத்துல் ஜாரியா என்ன? 3 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. என்ன 3 விஷயம்? நிரந்தர நிலையான தர்மங்கள் 3ன்றாங்களே, 3 விதமான நற்காரியங்கள் என்ன சொல்லுங்க, பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. பயனுள்ள கல்வின்றாங்க. முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று பார்த்தால், நிலையான தர்மங்கள், மார்க்கத்து அல்லாஹ்வுடைய பாதையில நற்காரியங்களை செய்யறோம் பார்த்தீங்களா? ஒரு தண்ணீர் தொட்டியை ஏற்படுத்தி கொடுவது, மரங்கள் நடுவது, எதெல்லாம் சமுதாயத்துக்கும் மக்களுக்கும் பயன்படுதோ, நம்மளுடைய மறைவுக்கு பிறகும் ஒரு விஷயம் நன்மையை நமக்கு வரவைத்துக் கொண்டே இருக்குமே ஆனால் அது நிலையான தர்மங்கள். கான்ஸ்டன்ட், உலகம் அழிகிற வரையும் வந்துகிட்டே இருக்கும். அல்லது அந்த ஸ்தாபனம், அந்த பொருள் நம்மளுடைய மறைவுக்கு பிறகு எவ்வளவு காலம் மக்களுக்கு பயன்படுகிறதோ அத்தனையும் நமக்கு நன்மையாக வரவு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அதான் நிலையான தர்மங்கள். அந்த நிலையான தர்மங்களுக்கு அடுத்தபடியாக அது எது வேணா இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி தண்ணீர், பள்ளிக்கூடம், அதன் பிறகு மரம் நடுவது, நிழல் கொடை, எதெல்லாம் மனிதனுக்கு பயன்படுது அத்தனையும், மனிதனும் உயிரினங்கள் எல்லாத்துக்கும். அதுக்கு அடுத்தபடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க பயனுள்ள கல்வி. நாளைக்கு தான் நம்ம பார்க்க போறோம் பயனுள்ள கல்வின்ற விஷயத்த. பயனுள்ள கல்வியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எப்படி பயனுள்ள கல்வி நமக்கு மறுமை வெற்றி பெற தரும்? நாம படிக்கிறோம், நாம குர்ஆன் ஓதுறோம், நம்ம அளவுக்கு வச்சுக்கிறோம். இந்த கல்வி எப்படி நாளைக்கு எனக்கு மறைவுக்கு பிறகு, நான் செத்து போயிட்ட பிறகு கூட, நான் மௌத்தான பிறகு கூட எனக்கு எப்படி மறுமையில வெற்றி பெற்று தரும்? எனக்கு எப்படி நன்மையை வரவைத்துக் கொண்டே இருக்கும்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ஒரு கல்வியை கற்கிறோம். கல்வி என்பது இங்க நம்ம உலக கல்வியா மார்க்க கல்வியா என்பதை நாளைக்கு நம்ம கூடுதலா பார்ப்போம். நாம் ஒரு கல்வியை கற்கிறோம். அந்த கல்வி என்பது பாடமாக சொல்லித் தரக்கூடிய ஒன்றா இருக்கலாம், அல்லது நமக்கு தெரிந்த தொழில் முறையை ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுத்து அவன் அந்த தொழிலை கற்றுக்கொண்டு தன்னுடைய உலகத்துக்கு தேவையான பொருளாதார ஒரு நிலையில், மேம்பட்ட நிலையில் வரான். அதன் மூலியமாக பல நற்காரியங்களை செய்யறான். இது அத்தனையும் அவனுக்கு நன்மையாக வந்து கொண்டே இருக்கும். இந்த கல்வியை நாம் ஒருவருக்கு சொல்லித்தரோம். ஒரு தொழில் தொடங்குவது, ஒரு மார்க் அறிவு, குர்ஆன் சார்ந்த ஒரு விஷயம், அல்லது ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு விஷயம், கணிதம் சார்ந்த ஒரு விஷயம், ஏதோ ஒரு ஆங்கில ஒரு மொழி சார்ந்த விஷயம், ஏதோ ஒன்று அவனுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்து ஒரு கல்வி அவனுக்கு புகுத்தி அந்த கல்வியின் மூலியமாக அவன் ஒரு பயன் அடைகின்றான். அந்த பயன் அடைந்து அவர் நன்மையை பெறான் பார்த்தீங்களா? அந்த நன்மை நாம் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வியின் மூலியமாக ஒருமையானால், நாம மறைந்த பிறகு கூட, நாம் மௌத்தாயி போன பிறகு கூட அவர் எவ்வளவு காலம் இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டு அந்த நற்காரியங்களை, அந்த அமலை, அந்த கல்வியை பயன்படுத்தி இந்த சமுதாயத்துக்கும் தனக்கும் உதவி கொள்கிறாரோ அது வரைக்கும் நமக்கு நன்மையா வரும். அவர் என்ன பண்றாரு? அவர் ஒரு 4 பேருக்கு சொல்லி தர்றாரு. இவ்வாறாக செயின் ரியாக்ஷன் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கு, சங்கிலி தொடராக. ஒரு மூலியமா ஒருவர் இன்னொரு, அப்படியே அந்த அறிவு, அந்த கல்வி கடத்தப்படுகிறது.
இவ்வாறாக கடத்தப்பட்டு ஒருத்தர் மூலமா இருந்து அவருடைய அந்த மூலத்திலிருந்து பிரதி மூலம் வருது பாத்தீங்களா, இவ்வாறாக பிரிந்து போவதன் மூலியமாக யாரெல்லாம் அதை கற்றுக்கொண்டு அந்த அமலை அந்த நற்காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய நன்மை அனைத்தும் அவருக்கும் கிடைக்கும், சொல்லிக் கொடுத்த நபருக்கும் கிடைக்கும். எப்படிப்பட்ட பாக்கியம்! இதுதான் பயனுள்ள கல்வி. இந்த பயனுள்ள கல்வியின் மூலியமாக நம்ம ஏற்கனவே சொன்னோம், குர்ஆன் ஹதீஸ் மட்டும் இல்லாமல் எது ஒன்று ஒரு சின்ன ஒரு விஷயம் இருந்தா கூட அந்த விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுத்து அவர் அதை நடைமுறைப்படுத்துகிறாரே ஆனால், அதன் மூலியமாக அவர் வெற்றி பெறாரே ஆனால், அவர் 4 பேருக்கு சொல்லி தராரே ஆனால், அதன் மூலியமாக அந்த நபர் சொல்லிக் கொடுத்த நபருக்கும் நன்மை கிடைக்கும். யார் அதை செய்தாரோ அந்த நன்மை அவருக்கு வரவு வைக்கப்பட்டு கொண்டே இருக்கும். இது பயனுள்ள கல்வி. அதே போல சாலிகான பிள்ளைகள், நம்மளுடைய பிள்ளைகள் இன்னைக்கு எவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் வளர்ந்து நம்மளுடைய மறைவுக்கு பிறகு அவர்கள் நமக்காக கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை, சாலிகான பிள்ளைகள் நம்மளுக்காக மறுமை வெற்றிக்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, மஃபிரத்துக்காக, நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் காக்க வேண்டும், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தர வேண்டும் என்று நம்முடைய பிள்ளைகள் நமக்காக செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனை. ஒருத்தர் இறந்துட்டாருன்னா 3 விஷயம் முடிஞ்சு, அவனுக்கு எந்த உலக தொடர்பே இருக்காது. அந்த இந்த 3 காரியங்கள் தான் அவருக்கு அவருடைய மறைவுக்கு பிறகு நன்மையை பெற்று தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. அதில் நிலையான தர்மங்கள், தான் கற்ற கல்வி, அவன் கருப்பனா வெள்ளையனா பணக்காரனா ஏழையா அதெல்லாம் பார்க்காது கல்வி. கல்வி என்பது அவனுக்கு நிரந்தர நன்மையை பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதனை தொடர்ச்சியாக நாம் பெற்றெடுத்த நம்முடைய குழந்தை செல்வங்கள், பிள்ளைகள் நம்மளுடைய மறைவுக்கு பிறகும் நமக்கு அதிகமான நன்மையும் நம்முடைய மறுமை வெற்றிக்கும் உதவக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்னவென்றால், நாம் இந்த உலகத்தில் வாழும் போது இதற்கான முதலீடுகளை செய்துட்டு போனோம். ஒரு பிசினஸ்னா எப்படி போடுறோம், ஒரு முதலீடை போட்டா கணிசமா உள்ள லாபம் கிடைக்கும், சம்பாதிப்போம் என்று கணக்கு போட்டு நம்ம தொழில் தொடங்கி பண்றோம் பாத்தீங்களா. இது போன்று மறுமை வெற்றிக்கு நாம் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய முதலீடு என்ன முதலீடு, நம்ம வாழும் போது நமக்கு காசு பணம் நிறைய இருக்கும் போது இந்த மாதிரி நிலையான தர்மங்களுக்கு நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும். 2வது, நம்மளுடைய கல்வியை நாம் அதிகரித்து கொண்டு அந்த ஞானத்தை வைத்து அந்த அறிவை வைத்து இன்னும் பிற மக்களுக்கு உதவி அவர்கள் மூலியம் அவர்கள் பயனடையக்கூடிய வகையில் அவர்கள் நம்ம வழிகாட்ட வேண்டும். 3வது, நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை போதித்து நம்மளுடைய மறைவுக்கு பிறகு துஆ செய்வோப்பா, நம்மளுடைய அம்மா அப்பாக்காக நீங்க பிரார்த்தனை செய்யுங்கன்னு சொல்லி ஒரு நறுகுணம் கொண்ட நல் ஒழுக்கம் உள்ள பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலேயே அவருடைய பேசிக் அடிப்படையில இருந்து நம்ம 5ல் வளையாது 50ல் வளையாது பாருங்க, அந்த சிறு பருவத்திலேயே இவர்களுக்கு நல் ஒழுக்கங்களை போதித்து பெற்றோருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நற்குழந்தைகளாக நாம் வளர்ப்போமே ஆனால் நம்மளுடைய மறைவுக்கு பிறகு இந்த 3 காரியமும் நமக்கு பயனளிக்கும் என்ற அடிப்படையில் கல்வியுடைய முக்கியத்துவத்தையும் கல்வியாளரோட சிறப்பை குறித்தும் கல்வி எப்படி நமக்கு சொர்க்கத்துக்கு வழிகாட்டும் என்பதை குறித்தும் கல்வி என்பது ஒரு நிரந்தர செல்வம் என்பதில் ஆரம்ப விஷயத்தையும் நம்ம இன்னைக்கு கேட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடர்ச்சியை நாளைய உரையில் பார்ப்போம் என்பதை கூறியவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.